வணக்கம். வாஷிங்டனில் இருந்து அகத்தியன். அமெரிக்காவில் எனது நண்பரினுடைய மகள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதை கொண்டாடினார்கள். இங்கெல்லாம் அதையே ஒரு பட்டமளிப்பு விழா என்று சொல்லி சிறப்பாக கொண்டாடுவார்கள். பலரும் அந்த பெண்ணை வாழ்த்தி பேசினார்கள். அந்த பெண்ணோடு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்து ஒரே வகுப்பில் படித்த பெண்ணும் வந்து வாழ்த்தி பேசினாள். அந்த காலகட்டத்தில் ஏதோ அந்த வாழ்த்தி பேசிய பெண் மனச்சோர்வில் இருந்ததாகவும், அதனை உணர்ந்து கொண்ட இந்த பட்டம் பெற்ற பெண் அணுகிச் சென்று ஆறுதல் சொல்லி தேற்றியதாகவும் அந்த நிகழ்வை குறிப்பிடும்போது, அந்த வாழ்த்தி பேசிய பெண் கண்கலங்கி விட்டால். உடனே இந்த பட்டம் பெற்ற பெண் ஓடிப்போய் கட்டி அணைத்து கொண்டாள். இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சற்று கண் கலங்கியது. இந்த நிகழ்வு நடந்ததாக அவர்கள் சொல்லும்போது, இந்த பிள்ளைகளுக்கு 10 வயது இருந்திருக்கக்கூடும். 10 வயதிலேயே மனிதர்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறது, மன ஆறுதல் தேவைப்படுகிறது. அப்படி மனச்சோர்வு ஏற்படும் போது யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் கிடைச்சிட்டா நாம் பாக்கியசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள். அந்த ஆறுதல் சொல்லும் ஆளாக நாமே இருந்து விட்டால் நாம் தான் அந்த இடத்திலே தெய்வம். ஒரு காலத்திலே இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்த மனிதர்களைத்தான் இன்று நாம் தெய்வங்களாக வழிபடுகின்றோம். ஆனால் அது தெரியாமல் படித்தவர்கள் கூட உணராது திரிகிறார்கள் என்று வேதனைப்படுகிறார் ஔவையார். மாலும் அவன் மனிதன் திருமால், மலரோனும் தான் மனிதன் பிரம்மா, ஆலமுண்ட கண்டன் அவன் மனிதன் சிவன், சீலமுடன் ஒட்டுணர்ந்த உகந்த பெரியார் கற்றும் அறிந்தார் இல்லை. இங்கே ஔவையார் குறிப்பிடாத பல தெய்வங்கள் நமக்கு தெரியும். இயேசுநாதர், முகமது நபிகள், புத்தர், புரட்சித் துறவி ராமானுஜர், வள்ளலார், வீரத்துறவி விவேகானந்தர் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நாமும் சற்று முயன்று பார்ப்போமா? நன்றி. தமிழண்டா.